தாய் தந்தைக்கு அப்புறம் ஒரு சிறப்பான ஒரு அழகான உறவு என்ன தெரியுமா? அண்ணன் தங்கச்சி உறவு தாங்க. ஆனால் இன்றைக்கி நான் சொல்ல போகிற சம்பவத்தில் நடந்ததை எனக்கே சொல்லதுக்கு வாய் கூசுது. அந்த லெவலுக்கு கேவலமான ஒரு சம்பவங்க. அந்த தாய் தந்தை உறவுன்னு சொல்கிறோம் பாருங்கள், அந்த தாய் உறவும் சரி தங்கச்சி உறவும் சரி எந்த மாதிரி இருக்கக்கூடாதோ அதுக்கு பெர்ஃபெக்டாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இந்த சம்பவத்தை தாங்க நீங்கள் சொல்லணும். இது வேறு எங்கேயாவது நடந்திருக்கோன்னு யோசிக்காதீங்க. வேறு எங்கேயும் நடக்கலைங்க, நம்ம தமிழ்நாட்டில் தான் நடக்குது. எவ்வளோ கேவலமாக போயிட்டுருக்கோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி தாங்க எனக்கு தோணுது. ஏன்னா ஒருத்தர்லாம் நேற்று போட்ட வீடியோ கமெண்ட் பண்ணுறாரு, நான் மென்டல் ஹாஸ்பிட்டலில் உள்ள டாக்டரை பார்க்கணுமா, ஏன்னா இந்த இடத்துல போடுறேன் கேளுங்க, ஏன்னா இந்த மாதிரிலாம் போட்டு நான் நிறைய பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன்னா அந்த மாதிரி ஏதோ சம்திங் கமெண்ட் போட்டிருந்தாரு. எனக்கு ஒன்று தாங்க தோணுச்சு, நிறைய கிரைம் நடக்குது, நிறைய விஷயம் நடக்குது. இப்போ ஆணவ படுகொலையெல்லாம் நடக்குது. எல்லாத்துக்காகவும் மக்கள் எவ்வளவோ பேர் கருத்தை தெரிவிக்காங்க, எல்லாம் தெரிவிக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு கேவலமான சம்பவம் நடந்துச்சுன்னா அதுக்கு யாரும் கருத்தும் தெரிவிக்க மாட்டீங்க, தெரிவிக்கிறவனையும் விட மாட்டேங்கிங்க. என்னைய பொறுத்தல ஒன்றே ஒன்று தான், எதுக்கு எல்லாரும் ஈஸியாக கடந்து போகிறீங்க, அதை மட்டும் தாங்க நான் கேட்குறேன். அவ்வளோத்துக்குள்ளே கடந்து போகிற மாதிரியாங்க ஒவ்வொரு விஷயம் நடக்குது. இப்படி நம்ம பார்த்தோம் பாராமல் போக தான் எல்லாரும் அதை நார்மலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி தயவு செஞ்சு பேசணும், எல்லாத்துக்கும் ஒரு அவேர்னஸ் வரணும். அதை ஒழுங்காக புரிஞ்சுக்கோங்க, யாரையும் தப்பாக நினைக்காதீங்க. அவருக்கு நீட்டாக போட்டு விட்டேன், என்ன சார் குற்றமுள்ள நெஞ்சு தான் குறுகு இருக்கும் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி நான் போட்டே விட்டேன் அவங்களுக்கு டேரெக்டாக. ஸோ இப்போ அந்த கிரைம் சம்பவத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம், எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு உங்களுடைய ஆதரவு தெரிவிங்க. அது போக நீங்கள் எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் யார் யார் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு. வாங்க அது என்ன சம்பவம், அது எவ்வளோத்துக்குள்ளே கொடூரமான நிலைமையில போய் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லிடுறேன், ஓகேவா? ஜூலை 29, 2019 விழுப்புரம் மாவட்டமே பற்றி எரிஞ்சிச்சுன்னு தாங்க சொல்ல முடியும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சம்பவம் அந்த மாவட்டத்தில் நடந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15 வயசு பையன் ஒரு காட்டுக்குள்ளே இறந்து போய் கிடக்குறாங்க. அது எந்த காடுன்னு பார்த்தீங்கன்னா காய்க்காடு அப்படிங்கிற ஒரு இடம் தாங்க, விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க ஒரு காடு. அதில் ஒரு பையன் இறந்துருக்கான். அந்த பையன் இறந்ததுக்காக விழுப்புரம் மாவட்டமே ஃபுல்லாக பரவி மக்கள் அவ்வளோ பேர் ஒவ்வொரு ஆளாக பகிர்றாங்க. இந்த மாதிரி என்னாச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒவ்வொரு கான்ஸ்பிரசி தியரியை கிளப்பி விடுறாங்க. எந்த மாதிரினா, அந்த காட்டுக்குள்ளே நரபலி நிறைய பேர் கொடுப்பாங்க, அந்த நரபலி கொடுக்குறவங்க தான் இந்த பையனை கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்பிரசி. இன்னொன்று என்னென்னா, அந்த சைடு அந்த காட்டுக்குள்ளே நிறைய கள்ளக்காதலர் போவாங்க, இந்த பையன் யாரையாவது பார்த்துருப்பான் போல, ஸோ அந்த கள்ளக்காதலர்கள் தான் கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது போக இன்னொன்று என்னென்னா, அந்த காடு ரொம்ப அடர்ந்த காட்டு பகுதியாக, அதனால அங்கே நிறைய சமூக விரோதிகள், அதாவது கஞ்சா கடத்துறவங்க, ரவுடிகள், அந்த மாதிரி ஆட்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த பசங்களும் இந்த பையன் எதுவும் பார்த்துருப்பானா இருக்கும், ஸோ அதனால கொண்டிருப்பாங்கன்னு சொல்லி அந்த ஊர் ஃபுல்லாகவே பயங்கரமான ஒரு நியூஸ் சேனல் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குங்க. இப்போ இந்த பையன் எப்படி அந்த இடத்துக்கு போனால், இந்த பையனை யார் இப்படி கொன்னாங்க, இதுக்கு பின்னாடி என்ன ஒரு கிரைம் ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த பையன் யாருன்னு நம்ம தெரிஞ்சாகும். விழுப்புரம் மாவட்டம் ஐயர்குஞ்சம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் கேசவன், ஆதிபராசக்தி அப்படின்னு 2 தம்பதியர்கள் வாழ்ந்துட்டு வராங்க. இந்த கேசவனுக்கு 55 வயசுங்க. இவர் 55 வயசுல தன்னுடைய குடும்பத்துக்காக சவுதியில போய் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ ஓகேவா, இந்த கப்புள்ஸுக்கு மொத்தம் 3 குழந்தைங்க. பையனுடைய பேரு சரத்குமார், அவனுக்கு 21 வயசு. ரெண்டாவது பொண்ணு, அந்த பொண்ணுக்கு பேரு சௌந்தர்யா, அந்த பொண்ணுக்கு 17 வயசு. அது போக 3வது தான் ஒரு சின்ன பையன், அந்த சின்ன பையன் பேரு சிவகுமார், அவனுக்கு 15 வயசு, 10ஆம் கிளாஸ் படிக்கிறான். இப்போ அந்த 2 பசங்க இருக்காங்க தெரியுமா, அந்த பொண்ணும் அந்த பையனும், அதாவது சரத்குமார் சௌந்தர்யாவும், இவங்க 2 பேருமே படிப்பை நிப்பாட்டிட்டு கரும்பு தோட்டத்துக்கு வேலைக்கு போறாங்க. இந்த 3வது பையனாகிய சிவகுமார் தான் 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கான். ஸோ இவங்க குடும்பம் இப்படி தான் போயிட்டு இருக்கு. அவர் இப்போ அப்பாவாகிய கேசவன் வெளிநாட்டில இருந்து பணம் அனுப்பிட்டு இருப்பாராங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இந்த சிவகுமாருக்கு ஒரு பழக்கம் இருக்காங்க. என்ன பழக்கம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டில இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி காப்புக்காடு அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்கு, அங்க போய் முயல் வேட்டை செய்யறது இவனுக்கு ரொம்ப பிடிக்குமாங்க. அங்க உள்ள பசங்களெல்லாம் கூப்பிட்டு போய் முயல் வேட்டையாடுவானா, உடும்பு வேட்டையாடுவானா, இந்த மாதிரி நிறைய வேட்டையாடுற பழக்கத்தை ஹாபியாவே கொண்டுட்டு இருக்கான். அந்த பையனுக்கு அது ரொம்ப பிடிக்குமா. ஸோ டெய்லியுமே ஸ்கூல் முடிஞ்சு வந்தோட்டி இவன் அடிக்கடி இந்த மாதிரி போய் வேட்டையாடுவானாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இவங்க அம்மாவாகிய ஆதிபராசக்தி வெளியூருக்கு போறாங்க. அப்போ அண்ணனும் அக்காவும் தம்பியும் 3 பேர் தான் வீட்டில் இருக்காங்க. அப்போ தம்பி இருந்துக்கிட்டு நான் வேட்டையாட போறேன்னு சொல்லிட்டு போறாங்க. வேட்டையாட போனவன் ஒரு 3:30 பக்கமா போயிருக்காங்க. என்னைக்கு ஜூலை 28, 2019 அன்னைக்கு தான் ஒரு மதியானம் 3:30 மணி போல, அன்னைக்கு சண்டே 3:30 மணி போல இவன் வேட்டைக்கு போறாங்க.
போன பையனை ஆளே காணும். மணி 6 மணிக்கிட்ட ஆயிட்டு. உடனே இவங்க அண்ணம்லாம் இருந்துட்டு பதறி போய் அவங்க சொந்தக்காரங்க எல்லார்ட்டையுமே சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் ஊரில் இருந்து வந்துட்டாங்க. வந்தோட்டி பையனை காணும்னு சொல்லி ஊர் மக்கள், சொந்தக்காரங்க, இவங்க அண்ணன் எல்லாருமே சேர்ந்து அந்த காட்டுக்குள்ளே ஃபுல்லாக தேடுறாங்க. மணி 7:30 ஆச்சு, 8 மணி ஆயிடுச்சு. பையனை காணவே இல்லை. ஏன்னா காட்டு பகுதியில் வந்து சீக்கிரமே இருட்டிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிட்டுன்னா, இருட்டில் வந்து பையனை தேடவும் முடியல, காணவும் செய்யலை, எங்கே போனானே தெரில. அப்போ உடனே ஊர்க்காரங்க, சொந்தக்காரங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, காலில் வந்து நம்ம தேடுவோம், இங்கே எங்கேயாவது தான் இருப்பான் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாரும் சரி கிளம்பலான்னு சொல்லும்போது ஒரே ஒருத்தர் மட்டும் ஒரு புதர்கிட்ட என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறான். வேற யாரும் இல்லைங்க, அந்த 21 வயசான சரத்குமார், அதாவது அந்த பையனுடைய அண்ணன். என்னன்னு சொல்லி கிட்ட போய் பார்த்தா அங்கே அந்த சிவகுமாருங்கிற பையன் இருக்கான் தெரியுமா, அவன் வந்து புரண்டு படுத்து கிடக்காங்க. புரண்டு படுத்து கிடந்தவொன்னே இப்படி திருப்பி போட்டு பார்த்தா கழுத்தில் வந்து வெட்டுக்காயம் ஏற்பட்டு அப்படியே ரத்த வெள்ளத்தில் மிதந்துட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன சம்பவமே இதுதான். இதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஊர் மக்கள் எல்லாரும் பதறுதாங்க. அவங்க அண்ணன் ஒரு பக்கம் அழுறான், தங்கச்சி அழுறா, அதுபோக அவங்க அம்மா தேம்பி தேம்பி அழுறாங்க, எல்லாரும் அழுறாங்க. ஃபாரின்ல இருக்க தன்னுடைய கணவனுக்கு நியூஸ் போயிட்டு அந்த ஊர் ஃபுல்லாக அப்படியே அந்த நியூஸ் ஜகஜோதியாக எரியுது. விழுப்புரம் மாவட்டத்துக்கே அது ஸ்ப்ரெட் ஆகுது. போலீஸ்காரங்க இந்த இடத்துக்கு வராங்க. அப்போ தான் எல்லாரும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நரபலிக்காக இருக்கும், இல்லை வந்து சமூக விரோதிகளாக இருக்கும், இந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க தான் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் எல்லாரும் கிளப்பி விட்றாங்க. போலீஸ்காரங்களுக்கா ப்ரெஷர். ஏன்னா அந்த நியூஸ் வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் பரவணுனால யார் கொலை பண்ணியிருக்கா, என்னாச்சு என்ன ஏதுன்னு போலீஸ்காரங்கிட்ட நிறைய பேர் கேட்கும்போது போலீஸ்காரங்க உடனே இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த பாடி இருந்த இடத்துக்கிட்ட ஒரு மோப்ப நாயை கொண்டுட்டு வந்து மோப்பம் பிடிக்க வைக்கிறாங்க. அந்த மோப்ப நாயை வந்து மோப்பம் பிடிச்சிட்டு ஒரு இடத்த நோக்கி வேகமாக ஓடுதுங்க. எங்கே தெரியுமா ஓடுது, இந்த பையனுடைய வீட்டுக்கு ஓடுதுங்க. இந்த பையனுடைய வீட்டில் மொத்தம் 8 பேர் இருக்காங்க. சரியா, எத்தனை பேர், 8 பேர். அந்த 8 பேர் மேலேயுமே போலீஸ்காரங்க சந்தேகப்படுறாங்க. யாரு, இந்த பையனுடைய வீட்டில் உள்ள 8 பேர். அந்த 8 பேர்ல பாலாயி அப்படிங்கிற ஒரு பாட்டியை முதற்கொண்டு போலீஸ்காரங்க சந்தேகப்படுறாங்க. ஏன்னா இது பெரிய லெவலில் இந்த கேஸ் ஆகிட்டு, இதை சீக்கிரம் முடிக்கணும்னா யார் என்ன நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும்னு சொல்லி தீவிரமாக அந்த வீட்டில் உள்ள எல்லாருமே பயங்கரமாக நோட்ட விட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அந்த வீட்டில் உள்ள ஒரே ஒருத்தன் மேலே மட்டும் போலீஸ்காரங்களுக்கு பயங்கர சந்தேகம். ஏன்னா அவன் நடவடிக்கை சுத்தமாக சரியில்லை. அது வேற யாரும் இல்லைங்க, அந்த பையனுடைய கூட பிறந்த அண்ணன் 21 வயசு உள்ள அந்த சரத்குமார். இவன் மேலே போலீஸ்காரங்களுக்கு டவுட்டு. உடனே என்ன பண்ணுறாங்க, இவனை தூக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க, இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறாங்க. இவன் வந்து 21 வயசு பையன் தானே, நல்ல மிரட்டி ஓரளவு என்னாச்சு, நீ அன்னைக்கு எங்கே போயிருந்த, உன் தம்பியை விட்டுட்டு நீ எங்கே போயிருந்த, அவ்வளோ நேரம் நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி இவனை போட்டு மிரட்டி இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுலேயே மொத்த உண்மையும் தெரிய வருதுங்க. அந்த உண்மையை கேட்ட போலீஸ்காரங்களுக்கு என்னடா இந்த உலகத்தில் இப்படிலாம் நடக்குமா, இவ்வளோ கேவலமான ஆட்கள்லாம் இந்த உலகத்தில் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஷாக்கிங்கான நியூஸ் தான் அந்த பையன் சொன்னான். என்ன ஏதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 21 வயசை சேர்ந்த சரத்குமார் இருக்கான் தெரியுமா, இவனுடைய வீட்டுக்கிட்ட இவனுடைய சித்தி சித்தப்பா வசிச்சுட்டு வந்திருக்காங்க. அதாவது என்னன்னா, இவங்க அப்பாவுடைய தம்பி, அதாவது கூட பிறந்த தம்பி சித்தப்பா, அவர் வந்து அப்போ ஒரு அப்பா ஸ்தானம். அவங்க கூட இருந்து அவங்களுடைய மனைவியான சித்தி, அவங்க வந்து இவனுக்கு ஒரு அம்மா ஸ்தானம் வரும். அவங்களுடைய பேர் வந்து புஷ்பா. அவங்களுக்கு வந்து 30 வயசுங்க. அந்த புஷ்பா வந்து என்னதான் இருந்தாலும் இவனுக்கு சித்தி தானே. சித்தியை வந்து ஒரு அம்மா ஸ்தானத்தில் பார்க்காம இந்த பையன் காம வெறியில் அந்த சித்தியை பார்க்குறான். ஒவ்வொரு நாளும் அவங்க குளிக்கும்போது எட்டி பார்க்குறதா இருக்கட்டும், அவங்கள வந்து ஒரு மாதிரி டச் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய சிலுமிஷங்கள் பண்ணுறான். இப்போ ஸ்டார்டிங்கில் அந்த சித்திக்கு வந்து இது பெருசாக தெரில. ஆனால் போக போக இவன் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போதே அப்பட்டமாக தெரியுது, இவன் வந்து ஒரு தப்பான முறையில் தான் நம்மளை வந்து பார்க்குறான்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல அந்த சித்தி செருப்பை கழட்டி அடித்து இவனை திருத்தியிருந்தாங்கன்னு வைங்களேன், இந்நேரம் இது இவ்வளோ பெரிய பிரச்சனையில் வந்து முடிஞ்சிருக்காதுங்க. ஆனால் அந்த சித்தி என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டார்டிங்கில் கண்டிக்கிறாங்க. கண்டிச்சாலும் அந்த பையன் கேட்குற மாதிரி இல்லை. அப்போவாது வீட்டில் உள்ள எல்லார்ட்டையும் சொல்லியிருக்கணும். ஆனால் சொல்லாமல் அந்த பையனுக்கு ஏற்ற மாதிரியே இவங்க வளைஞ்சு கொடுக்காங்க. அதாவது என்னென்னா, அவன் வந்து இவங்களை காம ரீதியாக பார்க்குறான் தெரியுமா, இதே மாதிரி அந்த சித்தியுமே, அதாவது தன்னுடைய பையன் ஸ்தானத்தில் உள்ள ஒருத்தனை அந்த சித்தி வந்து அந்த மாதிரி பார்க்குறாங்க. எனக்கு வாயால் சொல்லதுக்கே அவ்வளோ கூசுதுங்க. அந்த இடத்துல யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்குன்னா என்னால் ஜீர்ணிக்கவே முடியலை. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி உடலுறவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்து இந்த பையனுக்கும் ஓகே, சித்திக்கும் ஓகேவா, அடிக்கடி யாருக்கும் தெரியாமல் உடலுறவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் மாட்டி தானே ஆகணும். இப்படி தான் வசமாக ஒருத்தங்க கிட்ட மாட்டினாங்க. வேறு யாருக்கிட்டே இல்லைங்க,
17 வயசான அந்த பையனுடைய தங்கச்சி, அதுவும் அதே சித்திக்கு வந்து இப்போ பொண்ணு முறை வரும். அவ பேர் கூட சௌந்தர்யான்னு சொன்னேன் தெரியுமா? அந்த பொண்ணு வந்து பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணனே தெரியல. என்னடா நம்ம சித்தியும் அண்ணனும் இப்படி இருக்காங்களே, எந்த கோலத்தில் பார்க்கக்கூடாதோ அந்த கோலத்தில் அந்த பொண்ணு பார்த்துட்டாங்க. அந்த பொண்ணு பார்த்ததை வந்து சித்தியும் பார்த்துட்டாங்க, இந்த பையனும் பார்த்துட்டான். ஸோ என்ன ஆகிட்டு, இந்த பொண்ணு அழுதுகிட்டே ஓடுறா. இந்த பொண்ணு ரொம்ப அழுறா. அப்போ இந்த பையன் இருந்துக்கிட்டு அந்த பிள்ளைகிட்ட போய் சொல்கிறான், நான் வந்து ரொம்ப மோசமானவன், இதை யாருக்கிட்டையாவது வெளியே சொன்னால் உன்னை நான் கொன்றுவேன், அதுக்கப்புறம் நீ உயிரோடே இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்போ அந்த பொண்ணு பயந்துக்கிட்டே நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கா. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆகுது, இந்த தங்கச்சி வந்து யாருக்கிட்டையுமே சொல்லலல்ல. ஸோ இதுக்கப்புறம் தான் இவன் காமம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தங்கச்சி யாருக்கிட்டையும் சொல்லலை. அப்போ இவளையும் நம்ம கூட்டத்தில் ஒரு ஆளாக சேர்த்துப்போன்னு சொல்லி அந்த தங்கச்சி அப்ரோச் பண்ணுறாங்க. எந்த மாதிரினா, இந்த மாதிரி நீ என் கூட இருக்கணும், இல்லைன்னா உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி அந்த தங்கச்சியை வந்து, அதாவது ஐயோ எனக்கு அவ்வளோ கேவலமாக இருக்குங்க சொல்லதுக்கே. தங்கச்சிங்க எவ்வளோ ஒரு பாசமான உறவு, அண்ணன் தங்கச்சி உறவுங்கிறது, அதுவும் கூட பிறந்த தங்கச்சிங்க. அந்த தங்கச்சி கூட உடலுறவோடு ஈடுபட ஆரம்பிக்கிறான். இது எல்லாத்தையும் வந்து அந்த சித்திக்கும் தெரியும். அவளும் இது எல்லாத்துக்கும் உடந்த 3 பேரும் சேர்ந்து கூட்டு பாலியெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ எவ்வளோ கேவலமாக நம்ம நாடு போயிட்டு இருக்குன்னு பாருங்களேன். உண்மையாக நடந்திருக்குங்க இந்த மாதிரி. கடைசியில் பாருங்களேன், 3 பேரும் சேர்ந்து பயங்கரமாக அடிக்கடி கூட்டுப்பாலியல் பண்ணியிருக்காங்க. அந்த சித்திகாரியெல்லாம் என் கையில் கிடச்சா என்ன பண்ணுவேனே தெரியாது, அந்த லெவலுக்கு அவன் மேலெல்லாம் வெறி ஆகுதுங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த பையன் இருக்கான் பாருங்க, 15 வயசு சிவகுமார், அந்த பையன் ஒரு நாள் இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒன்றா இருக்கதை பார்த்துடுறாங்க. எப்படி இருக்கும் பாருங்களேன், வெறும் 15 வயசு பையன். அந்த பையனுக்கு அந்த விவரம் இருக்குமா இல்லையான்னு கூட தெரில. அவன் கண்ணால் அதை பார்க்கும்போது எந்த லெவலுக்கு கேவலமாக இருந்திருக்கும் அவனுக்கு. தான் சித்தி, கூட பிறந்த அண்ணன், கூட பிறந்த தங்கச்சி எந்த நிலைமையில பார்க்கக்கூடாதோ அந்த நிலைமையில அந்த பையன் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, அந்த பையனுக்கு அதை வந்து பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறான். அப்புறம் இவங்க அண்ணன் இருந்துக்கிட்டு, தம்பி தெரியாமல் பண்ணிட்டேன் தம்பி, இனிமேல் நான் பண்ணவே மாட்டேன் தம்பி, என்னை மன்னிச்சிரு தம்பி, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டோன்னு சொல்லி சித்தி தங்கச்சி அண்ணன் 3 பேரும் சேர்ந்து கையெடுத்து கும்பிட்டு அழுது உருண்டுருக்காங்க. உருண்டதுக்கப்புறம் அவன் இருந்துக்கிட்டு, நான் இனிமேல் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், இனிமேல் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிட்டான். சொன்னதுக்கப்புறமா சும்மா இருக்கணுமா வேண்டாமா, இவங்க 3 பேரும் சேர்ந்து அடிக்கடி இதே ரொட்டீனாகவே வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் அந்த சித்தி இருந்துக்கிட்டு சொல்லியிருக்கா, என்ன இருந்தாலும் உன் தம்பியை நம்ப முடியாது அப்படின்னு இருக்கா. அப்போ இந்த பையனும் இருந்துக்கிட்டு சொல்லியிருக்கான், யார் 3 பேரும் சேர்ந்து தான் கூட்டு பிளான் போட்டிருக்காங்க, அந்த தங்கச்சியும் இதில் உண்டு. அப்போ இவன் வந்து சின்ன பையன், என்னைக்கா இருந்தாலும் யாருக்கிட்டையாவது சொல்லிடுவான். ஸோ இவனை வந்து நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லி 3 பேருமே பிளான் போடுறாங்க. அப்போ தான் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, 3 பேரும் சேர்ந்து அந்த பையனை கொன்றுலாம். யார், அந்த 15 வயசு கூட பிறந்த தம்பி, அவனை வந்து கொன்றுலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் தம்பிகிட்ட வந்து நல்லபடியாக பேசுகிறான், இனிமேல் அண்ணன் ஒழுங்காக இருப்பேன் அப்படி இப்படின்னு ஒட்டி அவனும் வந்து அண்ணன் மேலே ஒரு பாசம் ஆகிட்டு, அண்ணன் இந்த மாதிரிலாம் பண்ணாதனே தப்புனேன்னு சொல்லி அவனும் வந்து நல்லா பேசிட்டான். அப்போ தம்பிக்கு வந்து என்னது ரொம்ப பிடிக்கும், முயல் வேட்டை தான் ரொம்ப பிடிக்கும். அதனால என்ன பண்ணுறான் இந்த அண்ணங்காரன், டே தம்பி வாடா முயல் வேட்டைக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். தம்பியும் இருந்துக்கிட்டு சரி அண்ணன் கூப்பிட்றானே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து முயல் வேட்டைக்கு 2 பேருமே போகிறாங்க. அன்றைக்கி போனது யார், 2 பேரும் தான் முயல் வேட்டைக்கு போயிருக்காங்க. அங்கே போகும்போது, டே அங்கே ஒரு முயல் ஓடுதுடா, நீ கண்ணியை மட்டும் செட் பண்ணு அப்படின்னு இருக்கான். அந்த பையனும் அண்ணன் சொல்கிறத நம்பி கண்ணியை செட் பண்ணியிருக்காங்க. இவன் பின்னாடி ஓடி போய் அந்த கரும்பு வெட்டுற அருவா இருக்குது தெரியுமா, அந்த வளைஞ்ச அருவா, அந்த அருவாவை வச்சு அப்படியே கழுத்தை ஒரு கிழிச்சொட்டி ரத்தம் சிதற ஆரம்பிக்குது. இவன் எப்படியாவது தப்பிச்சு ஓடிடலான்னு சொல்லிட்டு அந்த தம்பிக்காரன் எந்திரிச்சு ஓட போகிறான். 2 பேர் தன்னுடைய காலை பிடிச்சி இழுக்கிறாங்க. யாருன்னு சொல்லிட்டு குனிஞ்சு பார்க்குறான். அம்மா ஸ்தானத்தில் இருந்த சித்தி ஒரு காலை பிடிச்சி இழுக்கிறா. தன்னுடைய அக்கா, அவளும் ஒரு அம்மா மாதிரி தான் ஒரு தம்பிக்கு, அந்த அக்காக்காரையும் ஒரு காலை பிடிக்கிறா. பிடிச்சி 3 பேரும் சேர்ந்து அந்த பையனை அதே இடத்துல கொன்றுறாங்க. சை, எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களேன். ஒரு பக்கம் சித்தி, ஒரு பக்கம் அண்ணே, ஒரு பக்கம் தங்கச்சி, 3 பேரும் சேர்ந்து ஒரு தம்பியை போட்டு கொன்னுட்டாங்க. அவன் வாழ்க்கையே போச்சுல்ல இப்போ. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதே இடத்துல ஒரு புதருக்கு பின்னாடி பாடியை தூக்கி போடுறாங்க. 3 பேரும் வீட்டுக்கு வராங்க, ஒன்றுமே தெரியாத மாதிரி. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே இவன் தம்பியை காணும்னு ஒரு மாதிரி ஊருக்குள்ளே ஃபுல்லாக பொருளையை கிளப்பி விட்டு எல்லாரும் சேர்ந்து தேடுற மாதிரி தேடி கடைசியில் கிடைக்கலன்னு விட்டு இவனே அந்த புதரை காட்டி இங்கே இருக்கான்னு சொல்லி கடைசியில் எல்லாரும் அழுது ஒரு ஆக்டிங்கை போட்டு அப்படியே வந்து மூடி மறைச்சிட்டாங்க. கடைசியில் அந்த மோப்பனாய் வந்து கரெக்டாக வீட்டில் வந்து காட்டினதுக்கப்புறம் அப்போ இவங்க மேலே தான் சந்தேகப்பட்டனால போலீஸ்
போலீஸ்காரங்க வாட்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மோப்ப நாய் வந்து சந்தேகப்பட்டதுலேருந்து இந்த அண்ணங்காரன் நடவடிக்கை சரியே இல்லை, ரொம்ப திருட்டுத்தனமாக நிறைய வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். போலீஸ்காரங்க வாட்ச் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. கரெக்டாக தூக்கியிருக்காங்க. கரெக்டாக இவனும் மாட்டிக்கிட்டான். இப்படி தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்னமும் இந்த கேஸ் வந்து ஓடிட்டு தாங்க இருக்குது. இவங்களுக்கு இன்னமும் ஒரு பக்காவான தண்டனை வந்து கிடைக்கலன்னு தான் சொல்லணும். ஒரு ஆயுள் தண்டனையோ தூக்கு தண்டனையோ கொடுக்கலாங்க என்னையை பொறுத்தளவு. ஸோ நீங்கள் வந்து இப்போ கமெண்ட் பண்ணுங்கள், அந்த 3 பேரும் உங்கள் கையில் கிடச்சா நீங்கள் என்ன தண்டனை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்தளவு என்னென்னா, அந்த சித்திகாரி ஸ்டார்டிங்லேயே இவனை செருப்பை கொண்டு அடிச்சிருந்தான்னா இவன் வந்து ஒழுங்காக இருந்திருப்பானா மாட்டானா? சரிங்க, என்ன இருந்தாலும் இவன் மேலே தப்பு. இவன் தான் 1ஆம் நம்பர் காம கொடுறேன், நான் ஒத்துக்கிறேன். அது போக இவன் சரியான பான் அடிக்டாங்க. இவன் ஃபோனு ஃபுல்லாக அந்த மாதிரி படங்கள் மட்டும்தான் இருக்குமா அங்கே உள்ள எல்லாருமே அதுக்கப்புறம் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தன் வாரான் தெரியுது, உடனே அவன் கணவன்கிட்ட சொல்லணும். இல்லைன்னா இவளே செருப்பை கழட்டி விளக்கமாற கொண்டு அடிச்சுட்டு இருந்தான்னா இவனை மட்டும் இந்நேரம் ஏதாவது பண்ணி எங்கேயாவது துரத்தி விட்டுருப்பாங்க, ஏதாவது பண்ணியிருப்பாங்க. குடும்பம் மானம் மிஞ்சிருக்கும், குடும்பம் தப்பிச்சிருக்கும். இப்போ ஒரு உயிர் பெய்யி, குடும்பம் மானமே பெய்யி, தன்னோட பிள்ளைகளுக்காக 55 வயசுலேயும் சவுதியில் போய் வேலை பார்த்துட்டு இருக்க அந்த மனுஷனோட நிலைமை எல்லாரையும் யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு சில பேர் பண்ணுற தப்புனால ஒரு குடும்பமே அழியுது. அது போக நிறைய பேரோட வாழ்க்கை எதுக்கு, அதாவது கடவுள் கொடுக்குற உயிர், அவங்க வாழ்கிறதுக்கான உயிர், இவங்க பண்ணுற தப்புக்காக அவங்க உயிரை வந்து எடுக்கிறாங்க. எந்த வகையில் இதெல்லாம் நியாயம் யோசிச்சு பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி ஆட்களை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் கையில் கிடச்சா என்ன தண்டனை கொடுக்கலாம்? என்ன பொறுத்தளவு ஆயுள் தண்டனை இல்லை தூக்கு தண்டனை கொடுத்துருவேங்க. ஸோ உங்களுடைய கருத்தையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கிரைம் ஸ்டோரியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.